மதுரை உசிலம்பட்டி அருகே கோழி வளர்ப்பதில் ஏற்பட்ட தகராறில் இரு குடும்பத்தினர் மோதிக்கொண்டதால் ஊரே கலேவரமானது. நாட்டு கோழிகள் எல்லை தாண்டி சென்ற தகராறில் 3 பேருக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டதில் நடந்தது என்ன? பக்கத்து வீட்டிற்குள் புகுந்த நாட்டுக்கோழிகள் பங்கம் செய்ததால் அடிக்கடி ஏற்பட்ட வாக்குவாதம் அடிதடியில் முடிந்த காட்சிதான் இது. தாக்குதலில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேர் காயமடைந்ததால் 7 பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோட்டையூரை சேர்ந்தவர் முருகம்மாள். இவரது வீட்டின் அருகில் வசித்து வரக்கூடிய ராஜலிங்கம் என்பவர் நாட்டுக்கோழிகளை வளர்த்து வருகிறார். அந்த கோழிகள் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு சென்று மண்ணை கிளைப்பதாக கூறப்படுகிறது. பக்கத்து வீட்டின் முற்றத்தையும் குப்பை கூலமாக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பாக ராஜலிங்கம் குடும்பத்தினருக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த முருகம்மாள் குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதமுற்றி கைகலப்பானதில் இரு தரப்பினரும் கம்பு கட்டையை எடுத்து மாறி மாறி தாக்கியுள்ளனர். அதை கண்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர். இருந்த போதும் ராஜலிங்கம் குடும்பத்தினர் சுற்றி வளைத்து தாக்கியதில் முருகம்மாள், அவருடைய மகன் சக்தி மற்றும் பொன்னழகு ஆகிய 3 பேரும் காயமடைந்தனர். சண்டையை விலக்கிவிட்ட ஊர் மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பாதிக்கப்பட்ட முருகம்மாள் செக்கானூரணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ராஜலிங்கம், அவருடைய மனைவி தாரணி, மகன் ரகு உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவர்களில் ராஜலிங்கம், ரகு, விருமாண்டி ஆகிய 3வரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டுக்கோழிகள் எல்லை தாண்டி சென்று குப்பை கூலமாக்கியதால் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்ததால் ஊரே கலேவரமாகியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சியில் வெளியாகி உசிலம்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.